அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் இந்த தியானத்தை ஆரம்பிப்போம். புதிதாக இணைந்தவர்களுக்கு நீங்கள் இன்று எங்களை பின்பற்றுங்கள், நாங்கள் சொல்வது போல் பின்பற்றுங்கள். வருகிற வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு புதிதாக இணைபவர்களுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் சயோகா பற்றிய அறிமுகம், ஆன்ம விழிப்புணர்வு பயிற்சி முதலியவை உங்களுக்கு நாங்கள் சொல்லித் தருவோம். அந்த ஆரம்ப வகுப்பில் தெரிய வேண்டியவை நாங்கள் அதில் விளக்கமாக சொல்லுவோம். எல்லாரும் மற்றவர்கள் எல்லாரும் நீங்கள் கதிரையிலேயோ நிலத்திலேயோ வசதியாக அமரலாம். உங்கள் மனம் உடல் இரண்டையும் இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் குண்டலினியை எழுப்பி நமக்கு கவசம் இடுவோம். குண்டலினி எழுப்பும் பொழுது நமது இருதயத்தில் நாம் ஒரு தூய ஆன்மா என்ற கவனம் நமக்குள் இருக்கட்டும். இறை சக்தி ஒரு அன்பு ஆகும். இந்த இறை சக்தியின் பிரதிபலிப்பே எமது இருதயத்தில் இருக்கும் ஆன்மா. நாம் ஒரு தூய ஆன்மா என்று எமது கவனத்தை தலை உச்சியில் வைத்து எமது அன்னை குண்டலினியை எழுப்புவோம். இடது கை நேராக செல்லட்டும். உங்கள் நடுநாடி வழியாக, வலது கை உள்ளிருந்து வழியாக சுற்று, உங்கள் இடது கையை சுற்றட்டும். இது உங்கள் குண்டலி சக்தியை மேலெழுப்ப உதவும் பயிற்சி. அத்தோடு உங்கள் கவனத்தை தலை உச்சியில் நிலைநிறுத்தும் பயிற்சி. 2வது தடவை மூன்றாவது தடவை நாங்கள் 3 முடித்துகள் போடுவோம். உங்கள் கவனத்தை தலையில் உச்சியில் நிலைநிறுத்தி நீங்கள் ஒரு தூய ஆன்மா என்றது உங்கள் விழிப்புணர்வுக்கு வரும். பிறகு நாங்கள் கவசம் இடுவோம். 7 தடவை நாங்கள் கவசம் இடும்போது நாங்கள் எங்கள் கவனத்தை ஒவ்வொரு சக்கரமாக வைத்து மேலெழுப்பி கொண்டு செல்லலாம். மூல ஆதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, அநாகதம், இருதயம், விஷுத்தி கழுத்தில் இருப்பது, ஆஞ்ஞா நெற்றியில் இருப்பது, சகஸ்ராரம் நமது தலை உச்சி. நமது இடம் வலம் இரு கைகளையும் நடுநிலையில் சமநிலையில் கொண்டு வந்து நமக்குள் இருக்கும் அந்த அன்பு சக்தியையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் இறை அன்பையும் வணங்கி இன்று நமது தியானத்தை ஆரம்பிப்போம்.
எப்பொழுதுமே நாம் சமநிலையில் இருக்கிறோமா என்று பார்ப்போம். இதற்கு நீங்கள் உங்களுக்குள் ஒரு சிறு ஆராய்ச்சி செய்யலாம். அத்தோடு உங்கள் கைகளில் உங்கள் நுண் அதிர்வுகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு கணம் நாங்கள் கண்களை மூடி நீண்ட மூச்சை உள்ளிழுத்து முடியுமானவரை அதை உள்வைத்து நீங்கள் மெதுவாக வழிவிடுங்கள். இவ்வாறு செய்யும் போது உங்கள் மனம் உடல் இறுக்கங்களை தவிருங்கள். இவ்வாறான மூச்சு பயிற்சி மூலம் உங்கள் உடலையும் மனத்தையும் தளர்வாக விடுங்கள். கடந்த வகுப்பில் பார்த்தோம் எமது இடம் எமது மமகாரம், கடந்த கால வாழ்க்கையின் ஞாபகங்கள், பழக்க வழக்கங்கள், தொடர்புடையது. எனவே இந்த நாடியை நாங்கள் சுத்தப்படுத்துவோம். சமநிலைக்கு வருவதற்கு எங்கள் இடது கை மடியில் இருக்கட்டும், வலது கை பூமி மாதாவை நோக்கி இருக்கட்டும். இங்கு நாங்கள் தியானிப்போம். அன்னை குண்டலினி மாதா, எனது இடது நாடியை சுத்திகரித்து சமநிலைக்கு கொண்டு வாருங்கள். கடந்த காலம் முடிந்து விட்டது. அதனால் வரும் தாக்கங்கள், பாதிப்புகள் என்பவற்றை அகற்றி விடுங்கள். இப்பொழுது வலது கையை மெதுவாக எமது மடிக்கு கொண்டு வருவோம். இப்பொழுது எமது வலது நாடியை நாங்கள் சமநிலைப்படுத்துவோம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி, எமது உள்ளங்கை ஆகாயத்தை நோக்கி இருக்குமாறு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த படத்தை பாருங்கள். உங்கள் உள்ளங்கையை மடித்து இடது கை ஆகாயத்தை நோக்கி. கடந்த வகுப்பில் பார்த்தோம், எமது வலது நாடி எமது அகங்காரம், எம்மை தனிமைப்படுத்துவது. நாம் ஒரு சமூகத்தின், பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி என்ற நினைவை மறந்து எம்மை தனிமைப்படுத்துவது.
அதோடு இது எதிர்கால எண்ணங்கள், தேவையற்ற சிந்தனைகள், அளவுக்கு அதிகமான சிந்தனைகள், அளவுக்கு அதிகமான செயல்பாடுகளால் இந்த நாடி சக்தி இழந்து வெப்பம் அதிகரிக்கும் இந்த நாடி. ஸோ அந்த விதமான வெப்பங்கள் அதுகளை நாங்கள் அகற்றிவிட வேண்டும். அந்நியே எனது வலது நாடியை சுத்திகரித்து எனது வலது நாடியை குளிர்ச்சிப்படுத்துங்கள். அந்நியே எனது வலது நாடியை குளிர்மைப்படுத்துங்கள். என்னில் இருக்கும் மேலதிக உடல் வெப்பம் எல்லாம் என்னிலிருந்து அகற்றி என்னை குளிர்மைப்படுத்துங்கள். எனக்கு தூய கவனத்தை தாருங்கள். இங்கு நாங்கள் இன்றைக்கு வலது நாடியை சுத்தப்படுத்துவதற்கு நாங்கள் இன்னொரு பயிற்சி செய்வோம். இது நமது கவனத்தையும் சுத்திகரிக்கும். நமது இடது கையை நீங்கள் கொண்டு வந்து வலப்பக்கமாக இருதயத்துக்கு கீழாக அந்த மேல் வயிற்று பகுதியில் வையுங்கள். நீங்கள் என்னை பார்த்தால் தெரியும். இவ்வாறு மேல் வயிற்று பகுதியில் வையுங்கள் உங்களது இடது கையை. இது எமது லிவர், கல்லீரல் இருக்கும் பகுதி. இந்த கல்லீரலே எமது கவனத்துக்கு பொறுப்பாகும். எமது கவனத்தை சுத்திகரிப்பது. வலது கை உங்கள் மடியில் திறந்திருக்கட்டும். இடது கை உங்கள் ஈரல், லிவர், கல்லீரலில் வைத்து இதில் அடியே எனது கல்லீரலின் மேலதிக வெப்பத்தை அகற்றி குளிர்மைப்படுத்துங்கள். கவனம் தலையுச்சியில் இருக்கட்டும். எண்ணங்கள் வருமாயின் அவற்றை மன்னித்து மெதுவாக செல்ல விடுங்கள். நீங்கள் எண்ணங்களை குறைப்பதற்கு இன்னொரு முறையையும் கையாளலாம். எந்த எண்ணங்கள் வந்தாலும் அவற்றை சொல்லிவிடுங்கள். இது இல்லை, நாட் திஸ், நாட் திஸ், நாட் திஸ் என்ற இது இல்லை, இந்த எண்ணம் இல்லை, இந்த எண்ணம் என்னை தூய்மைப்படுத்த போவதில்லை. அதுதான் அதன் அர்த்தம். ஸோ நீங்கள் அப்படியும் சொல்லலாம், அல்லது இது வேண்டாம், இது வேண்டாம் என்று ஒவ்வொன்றாக நீங்கள் தவிர்த்து கொண்டு வந்தால் உங்கள் எண்ணங்கள் ஒரு நிலையில் நீங்கள் அந்த சிந்தனையற்ற நிலைக்கு போகலாம். அந்த மன அமைதிக்கு போகலாம்.
மெதுவாக உங்கள் கைகளை மடியில் கொண்டு வாருங்கள். இப்பொழுது நடு நாடியை சுத்தம் செய்வதற்கு நாங்கள் இன்னொரு பயிற்சி செய்யலாம். இரு கைகளையும் உங்கள் இரு கைகளையும் பூமியில் வையுங்கள். நிலத்தில் இருப்பவர்கள் நேராக பூமியில் வைக்கலாம். கதிரையில் இருப்பவர்கள் உங்கள் இரு கைகளையும் பூமியை நோக்கி வையுங்கள். அன்னியே எனது நடு நாடியை சுத்தப்படுத்தி சமநிலைக்கு கொண்டு வாருங்கள். எனது கவனத்தை தலை உச்சியில் நிலைநிறுத்துங்கள். என்னை அந்த சிந்தனைகளற்ற விழிப்பு நிலை, அந்த தியான நிலைக்கு என்னை எடுத்து செல்லுங்கள். இரு கைகளையும் மடியில் கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து நமது வலது கையால் முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் இருந்து அந்த நடுநாடி மூலம் நமது குண்டலினியை நமது கையால் நாங்கள் மேல் கொண்டு வருவோம். மெதுவாக உங்கள் தலையுச்சிக்கு. இவ்வாறு நீங்கள் 2-3 தடவை செய்யலாம். உங்கள் கையை தலையில் ஒரு 2-3 அங்குலம் உயர்த்தி ஒரு குளிர் மென் காற்று, நுண்ணதிர்வு அல்லது சூடான காற்று அல்லது ஒரு உணர்வு எதுவாயினும் இது அன்னை குண்டலினியின் வெளிப்பாடாகும். நீ வலது கையை உங்கள் மடியில் வைத்து இடது கையால் பாருங்கள். ஏனென்றால் சில பேர் இடது கையில் கூட உணர்வீர்கள், சில பேர் வலது கையில் கூட உணர்வீர்கள். இது ஏனென்றால் இது உங்களுடைய இட வல பண்புகளை பொறுத்தது. நாளடைவில் இது கொஞ்சம் கொஞ்சமாக சமநிலை அடையும் போது நீங்கள் இரு கைகளிலும் ஒழுங்காக நீங்கள் அந்த மென் அதிர்வுகளை உணரத் தொடங்குவீர்கள். அதே நேரம் உங்கள் தலை உச்சி சகஸ்ராரத்திலும் அந்த மென் அதிர்வுகள் வெளிவருவதை நீங்கள் உணரலாம். மெதுவாக இடது கையை கீழே கொண்டு வாருங்கள். இன்று நாம் எமது 7 சக்கரங்களுக்கும் எமது வலக்கை எப்பொழுதும் வழங்கும் கை, இடக்கை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளும் கை. எமது இடக்கையால் நாங்கள் நுண்ணதிர்வுகளை பெற்று இந்த பிரபஞ்சத்தில் இருந்து நுண்ணதிர்வுகளை பெற்று வலக்கையால் எமது சக்கரங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். கொடுக்கும் போது நீங்கள் வலப்பக்கமாக கடிகாரம் சுத்தும் திசையில் சுத்துங்கள். கடிகாரம் சுத்தும் திசை என்றால் உங்கள் கை இந்த உங்கள் நெத்திக்கு நீங்கள் நுண்ணறிவு கொடுப்பதென்றால் உங்கள் வல பக்கத்தில் இருந்து இடப்பக்கமாக இப்படி இப்படி சுத்துங்கள். அதுதான் அந்த சக்கரம் சுழலும் திசை. எல்லாருக்கும் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன்.
மற்றது உங்கள் இடக்கையை நீங்கள் திறந்து உங்கள் மடியில் வையுங்கள். அதாவது அன்னை ஸ்ரீ மாதாஜியின் படம் இதில் இருக்கிறது. அவரில் இருந்தும் நுண்ணதிர்வுகள் நிறைய வெளிப்படுகிறது. தூய ஆன்மாக்களில் இருந்து நுண்ணதிர்வுகள் வெளிவந்து கொண்டு இருக்கும். அந்த அதிர்வுகளும் எங்களுக்கு உதவும். எனவே இடக்கையை நீங்கள் திறந்து வையுங்கள். நாங்கள் நுண்ணதிர்வுகளை பெறலாம். பெற்று எமது வலது கையால் நமது சக்கரங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். முதலாவது மூலாதார சக்கரம் முள்ளந்தண்டின் அடியில். இன்று நான் இவற்றின் தன்மைகளை சொல்லவில்லை, உங்களிடமே விட்டு விடுகிறேன். இன்று நாங்கள் அமைதியான தியானம் செய்வோம். எமது கவனம் தலை உச்சியில், மெதுவாக தலை உச்சியிலும் அதே நேரம் உங்கள் மூலாதார சக்கரத்திலும் வையுங்கள். 2 இடத்தில் மெதுவாக உங்களோட கவனத்தை இலகுவாக 2 இடத்திலும் வைத்து நமது வலது கையால் இப்போ மூலாதார சக்கரத்துக்கு நாங்கள் நுண்ணதிர்வுகளை கொடுப்போம். பண்புகள் ஞாபகம் வரவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சிந்தனையற்ற நிலையில் இருங்கள். தலையுச்சியில் வைத்து ஒரே ஒரு தத்துவத்தை நீங்கள் நினைவில் கொள்ளலாம். நான் ஒரு தூய ஆன்மா. இப்பொழுது நாங்கள் மெதுவாக மேலே போய் குண்டலினி மாதா, அதில் நாங்கள் நுண்ணதிர்வுகளை கொடுப்போம். எமது அன்னை குண்டலினி மேலும் மேலும் மேலெழுந்து எம்மை ஒளியூட்ட வேண்டும். பிறகு அதுக்கு மேலாக இருக்கிற 2வது சக்கரத்துக்கு நாங்கள் நுண்ணதிர்வுகளை கொடுக்கலாம். இப்பொழுது கவனத்தை தலை உச்சியில் நிலைநிறுத்துங்கள். இப்பொழுது 3வது சக்கரம், நமது நாபி சக்கரம், தொப்புள் சக்கரம் என்று அழைக்கப்படும். அதில் நாங்கள் நுண்ணதிர்வுகளை கொடுக்கலாம். பிறகு அதை சுற்றியுள்ள பகுதி பவசாகரம், அது உங்கள் வயிற்று பகுதி. உங்கள் வயிற்று பகுதி உங்கள் குரு தத்துவம். உங்களை நீங்களே வழிகாட்டும் திறன். அதற்கு நாங்கள் நுண்ணதிர்வுகளை கொடுக்கலாம். பிறகு எமது நடு இருதயம், எமது தொண்டை பகுதி விசுதி சக்கரம், எமது நெற்றி பகுதி அன்னையே, நான் எல்லோரையும் மன்னித்து என்னையும் மன்னிக்கிறேன்.
எனது பிழைகளையும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பிழைகளை மன்னித்து விடுங்கள். எனது அகங்காரம் மமகாரம் இரண்டையும் குறைத்து விடுங்கள். இப்பொழுது எமது 7வது சக்கரம் தலை உச்சியில் நாங்கள் நுண்ணதிர்வுகளை எமது 7வது சக்கரத்துக்கு கொடுக்கலாம். நாங்கள் நெத்தியில் இந்த கையை வைத்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ஒரு மசாஜ் செய்து இதில் நாங்கள் அன்னியே எனக்கு ஆன்ம விழிப்புணர்வு என்னை உணர்தலை தாருங்கள். எனது ஆன்ம விழிப்புணர்வை நிலைநிறுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் இதில் நான் என் ஆன்ம விழிப்புணர்வில் நான் வளர்வதை எனக்கு அருளுங்கள். கையை ஒரு 2-3 அங்குலம் மேல் உயர்த்தி இந்த சமநிலையில் இருங்கள். பிறகு நீங்கள் உங்கள் இடது கையை தலை உச்சியில் 2-3 அங்குலம் மேல் உயர்த்தி இந்த சமநிலையில் இருங்கள். உங்கள் கையை மடியில் வைத்து ஒரு 2 நிமிடம் நாங்கள் தியானிப்போம். இன்று நாங்கள் இசை இல்லாது தியானித்து பார்ப்போம். எந்த இடத்தில் நாங்கள் இருந்தாலும் நாங்கள் தியானிக்க கூடியதாக இருக்க வேண்டும். வெளியில் நடப்பவை எங்களுக்கு நடக்கிறது என்று தெரியும். ஆனால் அவை எங்களுக்கு அவை கஷ்டம் கொடுக்காது. உண்மையான தியான நிலையில் இருக்கும் போது வெளியில் நடப்பவை நமக்கு கஷ்டம் கொடுக்காது. எனவே நாங்கள் அவ்வாறு இருந்து பார்ப்போம், எங்களால் இருக்க முடியுமா என்று. நீங்கள் உங்கள் கவனத்தை தலை உச்சியில் வையுங்கள். வைத்து நமது அன்னை குண்டலினியிடம் உங்களை விட்டு விடுங்கள். அன்னை குண்டலினி சக்தியே உங்களை தியான நிலைக்கு எடுத்து செல்லும்.
இப்பொழுது நீங்கள் மெதுவாக உங்கள் கண்களை திறக்கலாம். நாங்கள் இப்பொழுது அன்னை ஸ்ரீ மாதாஜி அவர்களின் ஒரு உரை கேட்போம். இது ஒரு 7 நிமிடம். இந்த உரையில் அன்னை தியானம் செய்ய தியானத்தின் முக்கியத்துவம், பற்றி கூறுகிறார்கள். அத்தோடு முதலில் நாங்கள் எமக்குள் நாங்கள் ஃபெய்த் என்றால் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை மூட நம்பிக்கை அல்ல, ஆதாரபூர்வமாக நீங்கள் நம்புவது. முதல் நீங்கள் உங்களில் நம்பிக்கை வைக்க வேண்டும், பிறகு அந்த இறை சக்தியில் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். மற்றது நீங்கள் உங்களுக்கு பொறுமை வேண்டும். இந்த தியானத்தில் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். அதோடு இந்த தியானத்தில் இன்னொரு சக்கரம், இது கண் 2 புருவங்களுக்கும் நடுவில் உள்ள ஒரு சக்கரம், இந்த நெற்றியில் கீழே 2 புருவங்களுக்கும் இடையில் உள்ள ஒரு சக்கரம். இது ஹம்சா சக்கரம் என்று சொல்லப்படும். இந்த சக்கரம் எமக்கு பொது அறிவை தருவது. அதோடு எது சரி எது பிழை என்று அந்த பிரித்து அறியும் திறனை தருவது. நாங்கள் உரையை கேட்கலாம். உரை கேட்கும் போதும் நீங்கள் கைகளை 2 கைகளையும் திறந்து வைத்து உங்கள் கவனத்தை தலையுச்சியில் வைத்து இந்த உரையை கேளுங்கள். Now, why do we have all these statues and, the Mother and the Hanumana and Ganesha, Christ? Because to begin with, human beings cannot understand anything which does not have a form. They cannot go deeper unless there's a form. But they went to another limit of using any stone, anything as God and all. But now you have discretion. You know what is to be worshipped, what is to be treated as a higher personality. That you know. But before that, they would worship all kinds of people. Like
Now people worship Pope. You know that very well. But now what to do? They are not only blind, they are not only unaware, but they are also not conscious of it. They are all at such a level that you cannot tell them. So you are a new type of people, I should say, who have tried to fight it out, to struggle out, to know about the absolute truth. Unless and until you know the absolute truth, you are nowhere. You have no discretion, you have no understanding, you have no wisdom. But once you know the absolute truth, then you should not by any chance be halfway this and halfway that. That's a very dangerous state of affairs. Say a seed is sprouted. It is neither a seed nor a tree. If it doesn't grow, it is useless. That happens to your awareness. I'm again talking of your consciousness, awareness. And then you are neither here nor there. There are many people who come to Sahaja, perhaps maybe to find some peace. But I get letters, my father is sick, my mother is sick, my sister is sick. Then otherwise my husband is fighting with me, I am seeking a divorce. Or thirdly, I have lost all my money, I must have some money. Fourthly, I am a great artist, but my art is not selling. All these stupid problems they bring. My children are no good, they are troublesome. Then my wife is fighting with me, my mother is fighting with me, brother is fighting. I said, now what sort of Sahaja is that? The state of being one with the reality means that the whole of reality is at your feet. Whole of it works for you. And once you even get a glimpse of that state, I tell you, you become so much peaceful within yourself. If you say, I am the king, I am the king. If you say, I am the beggar, I am the beggar. What difference does it make? To that state, which is like a purest of pure gold, which cannot be tarnished. Such a state of mind we have to develop. It's more a challenge to us. We are Sahajogis, all right. We have got realization, all right. We can sing very well, all right. We have achieved good positions, all right. We are nicely married, all right. We got nice children, we have got everything, we have got jobs, this, that. Now, suddenly one negative force comes into trouble. So what? So what? Otherwise, how will you know what you are? If there is no darkness, how will you know you are the light? It's a challenge to your own state, at what state you are. The word state is not so
explanatory in Sanskrit is Swarupa. Swarupa. Swa is yourself and a Rupa is form or state. That state is possible for all of you by saying not this, not this, not this, not this. As it is, your mind has reached that state that there is no mind. You can't do that. But you have to develop a kind of a personality that realizes what you are. But in that realization, you are just aware of it, not conscious of it. நல்லது. நாங்கள் ஒரு நிமிடம் அன்னை கூறியதை குறித்து தியானத்தில் இருப்போம். கவனத்தை தலை உச்சியில் வைத்து எண்ணங்கள் வருமாயின் இது இல்லை, இது இல்லை, not this, not this என்று அகற்றி விடுங்கள். நாங்கள் இனி எமது குண்டலினியை எழுப்பி கவசம் போட்டு எமது தியானத்தை இன்று முடித்துக் கொள்வோம். எல்லாருக்கும் உங்கள் இடது கையை மேல் நோக்கி கொண்டு போங்கள். வலது கை மேலிருந்து உள்ளிருந்து வழியாக 3 தடவை நாங்கள் இவ்வாறு குண்டலினியை எழுப்பி தலை முடித்து போடுவோம். 1, 2வது முடித்து, 3வது 3 முறை முடித்து போடுங்கள். கவசம் 7 சக்கரங்களையும் உங்கள் மனதில் ஞாபகப்படுத்துங்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, அநாகதம், விசுத்தி ஆகிய
சஹஸ்ரம். நமது இடது வலது கை ஒருமிக்க நாங்கள் சமநிலைப்படுத்தி கைகளை கூப்பி நமது அன்னை குண்டலினிக்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் நன்றி கூறி நன்றி கூறுவோம். உங்கள் தியானத்தை வீட்டில் தொடருங்கள். காலையும் மாலையில் நீங்கள் உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்யலாம். நீங்கள் கடல் அல்லது ஆறு பாயும் நீர்நிலைகள் அவைக்கு அருகாமையில் இருப்பீர்களானால் அங்கு போய் நீங்கள் தியானிக்கலாம். அல்லது நீங்கள் வீட்டில் கடல் நீரை உருவாக்கலாம். ஒரு பேசினுக்குள்ள தண்ணி கணுக்கால் வரைக்கும் தண்ணி எடுத்து கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பை போட்டு அதுல நீங்க உங்களோட காலை வைக்கலாம். ஒரு குவளையிலையும் தண்ணி வைத்திருங்கள். தியானத்தில் இருங்கள். நீங்கள் தியானத்தில் இருக்கும் போது ஒரு சுத்தமான இடத்தை தெரிந்தெடுங்கள். நீங்கள் இன்று இன்னொரு முறை நான் சொல்கிறேன். நுண்ணதிர்வுகள் இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைந்துள்ளது. அத்தோடு தூய ஆன்மாக்களில் இருந்தும் இந்த நுண்ணதிர்வுகள் வெளிவருகிறது. அன்னை ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்களின் புகைப்படத்தில் இருந்தும் அதிர்வுகள் நிறைய வெளிப்படுகிறது. இவை எமது தியானத்துக்கு மிகவும் துணை புரியும். நீங்கள் தனியாக தியானிக்க தேவையில்லை. உங்கள் குருவோடு நீங்கள் தியானிக்கலாம். அவர்களுடைய புகைப்படத்திலிருந்து நிறைய நுண்ணதிர்வுகள் வரும். அதை நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் அனுபவித்து பார்க்கலாம். நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர்லயோ போன்லயோ அன்னையின் படத்தை எடுத்து வைத்து நீங்கள் அந்த கைகளை அவருக்கு நேர் வைத்து உங்கள் இடம் பலம் சமநிலை செய்யலாம். செய்து உங்கள் சக்கரங்களின் பண்புகளை நினைவு கூறலாம். கைகளை வைத்தோ அல்லது நுண்ணதிர்வுகள் கொடுத்தோ உங்கள் சக்கரங்களுக்கு தேவையான சக்கரங்களை நீங்கள் கவனிப்பதன் மூலம் உங்களை தியான நிலைக்கு கொண்டு வரலாம். இப்படி ஒரு 10 நிமிடம் நீங்கள் உப்பு தண்ணியில கால் வைத்து தியானித்து பிறகு அதை நீங்கள் அகற்றி போட்டு பிறகு நீங்கள் கொஞ்ச நேரம் தியானம் செய்யலாம். இவ்வாறு செய்து பாருங்கள். மற்றது தியானம் காலமையும் மாலையிலும் இருக்கும் போது, காலை தியானம் இருக்கும் போது அந்த தியானத்தின் பலன் உங்கள் நாள் முழுக்க நீங்கள் கொஞ்சமாக அவதானிக்கக்கூடியதா இருக்கும். ஆனபடியால் உங்கள் நாள் முழுக்க உங்கள் கவனத்தை கொஞ்சம் கவனமாக இருங்கள். உங்கள் என்ன நடக்கிறது என்ற அந்த தியானத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரயோகிக்கலாம். கூடிய வரை நீங்கள் எண்ணங்களை குறைத்து அமைதியாக இருங்கள். அப்படி இருக்கும்போது உங்கள் நாள் நல்லதாக அமையும். மற்றும் உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியம். உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு சட் விண்டோவில் நீங்கள் தரலாம். மற்றது எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப், இமெயில் மூலம் இந்த இதில் இருக்கிறது.
மற்றது எங்களோடு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு தொடர்பு கொள்வதற்கு நீங்கள் இந்த ஃபேஸ்புக் குரூப்பில் இணையலாம். இதில் நாங்கள் மேலதிகமான தியானத்தை பற்றிய அறிவுகள் இதுகள் நாங்கள் அதில் போட்டு கொண்டிருப்போம். நீங்களும் உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு தரலாம். நீங்கள் இதில் அப்படி தருவதால் நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வகுப்புகளை அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தந்து கொண்டிருக்கலாம். யாராவது உங்களுக்கு தனிப்பட்ட இதுகள் இருந்து நீங்கள் தியானம் மூலம் அதை சரி செய்ய விரும்பினால் எங்களை தனியாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களை தனியாக ஃபோன் மூலமோ அல்லது வாட்ஸ்அப் மூலமோ உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு நாங்கள் தேவையான வழிகாட்டலை நாங்கள் உங்களுக்கு தரலாம். நல்லது நண்பர்களே, நான் இன்று ஒரு கடைசியில் ஒரு 5 நிமிடம் எடுத்து எனது அனுபவத்தை உங்களோடு பகிர விரும்புகிறேன். எவ்வாறு நான் சகஜ யோகாக்கு வந்தேன், இதன் மூலம் எவ்வாறு பயனடைந்தேன் என்பதை நான் இலங்கையில் வட மாகாணத்தில் புறப்படமாக கொண்டவர். பின்னர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் படித்து கிழக்கு பல்கலைக்கழக மட்டக்களப்பில் விரிவுரையாளராக இருந்து பிறகு மேற்படிப்புக்காக வெளிநாடில் வந்தேன். எனது நான் எப்பொழுதுமே ஒரு நற்சிந்தனைகளை தேடுபவராக இருந்தேன். சமயத்திலோ அல்லது மற்றவர்களிடமிருந்தோ நான் நற்சிந்தனைகளை எதிர்பார்த்தேன். அந்த நேரங்களில் எதுவும் எனக்கு திருப்தி தரவில்லை. ஏனென்றால் சமயத்தை எடுத்தால் எந்த சமயத்தை எடுத்தாலும் எல்லா சமயங்களிலும் நான் தேடினேன். எந்த சமயத்தை எடுத்தாலும் அந்த அவதாரங்கள் எமக்கு தந்த அறிவுகளை நான் மக்கள் பின்பற்றுவதை காண முடியவில்லை. அதே போல்தான் சில பெரியவர்கள், சில குருமார்கள் என்றெல்லாம் இருப்பவர்களும் எமக்கு சொல்வது ஒன்றாகவும் அவர்கள் செய்வது ஒன்றாகவும் இருந்தது. இதனால் ஒரு மனதில் பெரிய குழப்பம் ஆக இருந்தது. கனடாவில் நாங்கள் பல்கலைக்கழகத்தில் பயின்று கொண்டிருக்கும் பொழுது அன்னை ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்கள் டொரண்டோ பல்கலைக்கழகம் கனடாவில் ஒரு 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 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சொற்பொழிவாற்றி அந்த நிகழ்ச்சியில் இருந்தவர்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் கலந்து கொண்டார்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் தொடக்கம் கன பேர் அதில் கலந்து கொண்டார்கள். அவர் ஆன்ம விழிப்புணர்வு கொடுத்தார். அந்த ஆன்ம விழிப்புணர்வு கொடுத்து அவர் சொற்பொழிவு ஆற்றினார். அதில் அவர் கூறினார், நாங்கள் ஒரு நற்சிந்தனையை எங்களுக்குள் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் அதுவாகவே மாற வேண்டும். நாங்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கக்கூடாது. அது எனக்கு நிறைய பிடித்து கொண்டது அந்த வசனம். அதிலிருந்து தான் நான் இந்த தியானத்தை ஆரம்பித்து நிறைய அறிவுகளையும் அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டேன். இதன் மூலம்
அந்த உண்மையை அறியக்கூடியதாக இருந்தது. நாம் எல்லோரும் ஒரு தூய ஆன்மா. தூய ஆன்மா என்பது எமது நற்பண்புகளை வெளிப்படுத்தும் ஒரு தூய தூய சக்தி எமக்குள் இருக்கிறது. அது என்றதையும் மற்றது எல்லா மதங்கள் உலகத்தில் உள்ள எல்லா மதங்களின் சாரமும் நீங்கள் சாரத்தை எடுத்து பார்த்தால் அவை எல்லாவற்றிலும் ஒரே சாரம்தான் சொல்கிறது. அந்த மதங்களை பின்பற்றியவர்கள், விளங்காமல் பின்பற்றியவர்கள், அதை அந்த அவதாரங்கள் தந்த படிப்பித்த எமக்கு தந்த இதுகளில் இருந்து விலகி கொண்டு போய்விட்டது. அதனால்தான் இப்பொழுது இந்த உலகில் எல்லாம் நிறைய பிரச்சனைகள். ஆகவே சாய யோகா எந்த மதத்தையும் சார்ந்தது அல்ல. ஆனால் எல்லா மதங்களில் உள்ள அந்த சாரம், உண்மையான சாரங்களின் ஒன்றிணைப்பு தான் சாய யோகம். சோ அந்த நேரம் அன்னை எங்களுக்கு சொல்லுவார், தான் இந்த நற்செய்திகள் உலகில் எல்லா இடங்களிலும் உள்ள அந்த உண்மையை தேடும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று. ஆனால் அவர் தனி ஒருவரால் அவர் எல்லா இடங்களுக்கும் போக முடியாது. ஆனபடியால் எங்களுக்கு அந்த எல்லா விதமான அறிவையும் எங்களுக்கு தந்திருக்கிறார். நாங்களும் அவருடைய வேலையை நாங்கள் தொடர்ந்து செய்யலாம். எல்லா இடங்களிலும் போய் நாங்கள் இந்த சாயோகா தியானத்தில் வளர்ந்து பயன்பெற விரும்பும் அனைவருக்கும் நாங்கள் இதை இலகுவாக கொடுக்க முன்வந்துள்ளோம். நன்றி, வணக்கம். எமது அடுத்த வகுப்பு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை முக்கியமாக புதிதாக வருபவர்களுக்கு நாங்கள் முதலில் சாயோகா தியானம், அறிமுகம், ஆன்ம விழிப்புணர்வு கொடுப்போம். பிறகு தொடர்ந்து நாங்கள் வளமையான வகுப்பை நடத்துவோம். எனவே அன்பர்களே, உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், அவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்தி வெள்ளிக்கிழமை அவர்களை வகுப்புக்கு கொண்டு வாருங்கள். நீங்கள் ஜூம் அல்லது ஃபேஸ்புக் மூலம் இணையலாம். வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு நாங்கள் தொடங்குவோம்.